ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஹல்வாவை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஹல்வா தாங்க பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. இது ஃபுல்லாக நம்ம தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுப்பட்டுச்சுன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. அந்த வறுத்த கோதுமை மாவோட வாசம் வந்தால் போதுங்க. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க நம்ம சைடில். இப்போ இந்த கோதுமை மாவையும் பீட்ரூட்டையும் பேஸாக வச்சு தாங்க நம்ம இந்த ஹல்வா செய்ய போகிறோம். இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேங்க. நெய் நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் நம்ம நெய் எடுத்துருக்கோங்க. இப்போ அந்த நெய்யிலேருந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. மீதி நெய்யை அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு நம்ம சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேணால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா எதுவும் ஸ்மெல் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த மிச்சம் இருந்தால் அதே நெய்யில் நான் அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட் பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் லைட்டாக இடையில கிளறி விட்டுகிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கோதுமை மாவு பேஸ்ட்டு, அதை நம்ம இந்த பீட்ரூட்டோட ஃபுல்லாக சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம நல்லா கை விடாமல் கிளறி விடணுங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். ஸோ இப்போ இந்த பீட்ரூட்டோடு சேர்த்து நல்லா இப்போ கை விடாமல் கிளறியாச்சு. நேச்சுரலாகவே நமக்கு இந்த பீட்ரூட்டோட கலர் கிடச்சிடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகி இந்த கோதுமை மாவு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கோதுமை மாவு கூட நம்ம கலக்கும்போது நல்லா இலகி வருங்க சர்க்கரை கரைஞ்சி. இது கரைஞ்சி கொஞ்சம் நேரத்தில் நம்ம கை விடாமல் கிளற ஆரம்பிச்சிடணுங்க. அப்படின்னா தான் ஹல்வா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருந்த எல்லா நெய்யும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஹல்வா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் நல்லா வரும். ரெண்டாவது இரும்பு கடாயில் செஞ்சோன்னா ஹல்வா சூப்பராக வருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹல்வா இந்த நெய்யை ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். பாருங்கள், இந்த ஹல்வா ஃபுல் நெய்யே உள்ளே இழுத்துக்குச்சு. நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஹல்வா அந்த சட்டியில் ஒட்டாமல் வருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் கிளறி காட்டுறேன். சட்டியில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு உருண்டு வருது. இது தாங்க ஹல்வாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நெய்யும் அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஹல்வாவை எடுத்தோம்னா சுட சுட சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.